புதுச்சேரியில் வணிக வரித்துறை அதிகாரிகள் 3 பேரை கைது செய்திருக்கிறது சிபிஐ. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் இளவமுதன். விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், புதுச்சேரி 100 அடி சாலையில் வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு நேற்று மாலை சிபிஐ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் 3 கார்கள் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை இன்று காலையும் தொடர்ந்தது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றது. இதில் 2 அதிகாரிகள் மற்றும் ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட் எனப்படும் ஒரு பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், புதுச்சேரி பங்கூர் மற்றும் திருவாண்டரக்கோயில் இயங்கும் ஒரு ரசாயன தொழிற்சாலையில் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் வணிக வரி கணக்கு தாக்கல் செய்வதில் சில குளறுபடிகள் இருந்தது. அதனை சரி செய்வதற்கு இங்குள்ள அதிகாரிகள் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இவர்கள் ஏற்கனவே பணம் கொடுத்த நிலையில் மீண்டும் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் எடுத்த ஆடியோ ரெக்கார்டிங் கூட சிபிஐக்கு புகார் தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அந்த பணம் கொடுக்கும் பொழுது கையும் களவுமாக 2 அதிகாரிகளை பிடித்ததாக கூறப்படுகிறது. வணிக வரித்துறையை சேர்ந்த துணை ஆணையர்கள் முருகானந்தம், ஆனந்தன் ஆகியோரை கையும் களவும் பிடித்தார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சேல்ஸ் கன்சல்டன்ட், அதாவது வருமான வரி ஆலோசகராக இருந்த சித்ரா என்ற பெண் இதற்கு இடைத்தரகராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேரையும் தற்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு துவங்கிய விசாரணை மாலை 5 மணிக்கு நிறைவு பெற்று சிபிஐ அதிகாரிகள் 4 கார்களில் 12க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையை முடித்துக் கொண்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளவமுதன்.